இல்லம்மா, சந்தோஷம் நிம்மதி இதுதாம்மா வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சந்தோஷத்தையும் நிம்மதியும் விலையா கொடுத்து எதை வாங்கினாலும் அது வேஸ்ட்மா. நான் ஒரு லூசு பைய. நீ முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உட்கார்ந்துட்டு உனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். நான் இந்த முடிவை சந்தோஷமா எடுக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களாப்பா? சத்தியமா இல்லம்மா. நீ சந்தோஷமா இருக்கிறேன்னு தெரிஞ்சா கூட நான் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பேனே. அதுவும் இல்லைன்ற போதுதான் சங்கடமா இருக்குமா. சந்தோஷமா துக்கமான்னு யோசிக்கலப்பா. சரி எது தப்பு இதுன்னு தான் யோசிக்கிறேன். ஜெயா மாயா 2 பேரையும் செந்திலுக்கு தெரியும். 2 பேருக்கும் அவன் மேல ஒரு ஆர்வம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் ஏன்பா அவன் ஜெயாவை சூஸ் பண்ணாம மாயாவை சூஸ் பண்ணா? அடக்கம் ஒடுக்கமா மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு, அம்மாவுக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அவன் ஆபீஸ் போறப்போ டாட்டா காட்டிக்கிட்டு, அவன் ஆபீஸ்ல இருந்து வரப்போ காஃபி போட்டு கொடுத்து, அது ஜெயாவால முடியாதுப்பா. சீக்கிரமே அவனுக்கு என்ன பிடிக்காம போயிடும். அதான் உண்மை. அப்ப பிரியறப்போ 2 பேருக்கும் ரொம்ப வலிக்கும். அதை விட இப்ப பிரியறது 2 பேருக்கும் நல்லதுப்பா. நீங்க யோசிச்சா உங்களுக்கே நான் சொல்றது சரின்னு புரியும். ஏன்பா? போம்மா. என்னப்பா? காரணங்களுக்காக முடிவெடுக்கிறது சில பேர், முடிவெடுத்துட்டு காரணங்களை கண்டுபிடிக்கிறது சில பேர். அப்படி இல்லப்பா. உன் மனசுல எங்கேயோ ஆழமா பதிஞ்சு போச்சுமா. அவன் ஜெயாவை நேசிச்சாதான் உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறான்னு. அதை கடைசி வரைக்கும் உன்னால மாத்திக்க முடியல. அதை நியாயப்படுத்த காரணமா கண்டுபிடிச்சிட்டு இருக்க. நான் யோசிக்கிறதுல என்னப்பா தப்பு இருக்கு? அவன் ஜெயா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா மட்டும் நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு ஏதாவது கேரண்டி இருக்குதாம்மா? கிடையாதுமா. அவன் ஜெயாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட இந்த காதல் 1 வாரத்துல 1 மாசத்துல பிரிஞ்சு போயிடலாம். வாய்ப்பு இருக்கு. அதுதான் திருமண வாழ்க்கை. உங்க அம்மாக்கும் எனக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கா? 5 பிள்ளைங்களை பெற்று 40 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எனக்கே ஆச்சரியம். அதுதான்மா லைஃப். நீ ரொம்ப ஆராயிர. வாழ்க்கையை அனுபவிக்கணும். சரி விடு. என்னதான் பெல்ட்டி அடிச்சாலும் நமக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இது இப்படித்தான்னா அது இப்படித்தான். அதோட அமைப்பு அப்படி. எல்லாத்தையும் மாத்திரம்னு நினைக்கிறது ஆர்வம். எதுவும் மாறாதுன்னு தெரியறது ஞானம். நீ கிளம்புமா. சாரிப்பா. ஐ ஃபீல் சாரி ஃபார் செந்தில்மா. நீ அவனுக்கு சாரி சொல்லு. வருத்தப்படாதீங்கப்பா. இல்லம்மா, நீ கிளம்பு. என்ன முடிவு வேணாலும் நீ எடுக்கலாம். அதுக்கான சுதந்திரம் உனக்கு இருக்கு. அதே மாதிரி நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை சப்போர்ட் பண்ற கடமை எனக்கு இருக்கு. போயிட்டு வாமா. அப்பாக்காக கடைசியா ஒரு தடவை யோசிச்சுக்கோ. தப்பு இல்லை. அவ்வளவுதான்.